சனாதானம் சனாதானம் காங்கிரஸ் ஒத்துமை ஒத்துமைன்னு ஸ்டாலின் சார் முட்டு கொடுத்தாரு. ஸ்டாலின் சார் முட்டு கொடுக்குறச்சே நான் சொன்னேன், இந்த காங்கிரஸ்காரங்க பண்ற துரோகம் அவங்க அப்பா வாங்கிட்டாரு, அவங்க சிஸ்டர் வாங்கிட்டாரு, ஸ்டாலின் சார் அடுத்தது வாங்குவாருன்னு. இதோ இப்ப நடந்துச்சு. பெப்பேன்னு அன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிட்டாங்கல்ல சார். அவங்களுக்கு தெரியும் சார் காங்கிரஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும், பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. இப்ப பாருங்க நாங்க இப்போ எங்க பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொன்னாரு, முதுகுல குத்திட்டாங்க காங்கிரஸ். திமுக மாதிரி வருத்தப்பட்டாலும் கூட வந்து சேர மாட்டாங்க. திமுக மாதிரி ஒரு கட்சி, கஷ்ட காலத்துல எல்லாம் கூட இருந்த கட்சி, காங்கிரஸை வளர்த்து விட்ட கட்சி, காங்கிரஸுக்கு ஒண்ணுமே இல்லாத காலகட்டத்துல திமுகன்ற ஒரு கட்சி வந்த பிறகுதான் 100 எம்பிஸ் கிடைச்சது. யாருக்கு? காங்கிரஸுக்கு. ஏன்னா இவங்க வந்த பிறகுதான் மற்ற ஊர்ல எல்லாம் வந்தாங்க அவங்களுக்கு. அதுக்கெல்லாம் நன்றி. மேடையில ராகுல் வந்து ஒரு மந்திரி போய் சால்வை போடுறச்ச அவர் எப்படி திரும்பி தட்டி விட்டு போனாரே, அதெல்லாம் பேசவே மாட்டீங்களா நீங்க? இந்த மாதிரி பாசமலை பொழிந்தாலெல்லாம் வந்துட மாட்டாங்க சார். யாரு பாசமலை இல்ல சார், துரோகத்தை விவரிச்சா நாங்க பாசமலை. நாங்க சொல்றோம் காங்கிரஸ் உடைய பிரச்சனை, காங்கிரஸால உலகத்துல எல்லாமே அழியதான் போகுது. அதுல வந்து டிஎம்கே வந்து மாட்டிங்கன்னு இன்னைக்கு முழிக்குது. சரி, காங்கிரஸால உலகத்துல எல்லாமே அழிய போகுது. திரு விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க மெசேஜ்? இதன் மூலமா என்ன மெசேஜ் சொல்ல? விஜய் சார் தான் பாத்துக்கணும்ன்ற. விஜய் சாருக்கு மடியில பூனை கட்டின கதை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? காங்கிரஸ் சார் விஜய் சார் கொஞ்ச நாள்ல படுவார். ஏற்கனவே இப்பவே பட்டு இருக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்துடுச்சு. ஆமா, டெப்டி சிஎம் எல்லாம் கேக்குறாங்கன்னு. சோ அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்ச நாள்ல வரும். அது காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே கவலை கிடையாது. நாட ஆண்டவங்க எல்லாமே விட்டுட்டாங்க எல்லா ஊர்லயும். இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு அந்த பவர் மாங்கர்ஸ். அவங்க எப்படி பவர் மாங்கர்ஸ் புரியுது? ஆங்கர் சார் நீங்க தான் நிறைய படிச்சிருக்கீங்களா, மக்களுக்கு எல்லாம் தெரியுமே. அதனால ஆங்கரிங்க்குன்னு ஒரு படிப்பு படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. ஏன்னா ஜோதிடர் OSD ஆகக்கூடாது, மாதேஷ் வந்து ஆங்கரிங் ஆகலாம்.